கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவ வச்சு எடுத்த சூப்பரான ஒரு படம்னா அது இன்செப்ஷன்னு சொல்லலாம். மனிதரோட கனவுக்குள்ள போய் அவங்க ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற ஐடியாஸ திருடுறது, அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணத்த விதைக்குதுன்னு கனவு பேஸ் பண்ணி எடுத்த இந்த இன்செப்ஷன் படத்தோட ஃபேக்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்க AK 96.1 இந்த சேனல்ல பாருங்க. கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு எடுத்த சூப்பரான ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தை உருவாக்கும் போது இது ஒரு 3D மூவியா எடுக்கணுன்ற பிளான தான் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த இன்செப்ஷன் மூவியோட டீம் ஆனது இந்த இன்செப்ஷன் மூவியை 3D அவுட்புட்ல ரிலீஸ் பண்ற ஐடியால தான் இருந்தாங்கனோ. பட் இந்த படத்தை 3Dயா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட டைம் இல்லனோ. இந்த படத்தை முழுசா முடிச்சு ஒரு குவாலிட்டியான ஃபைனல் அவுட்புட்டை எடுத்துட்டு வரணுன்ற விஷயத்துல தான் இவங்க ரொம்ப கவனம் செலுத்துறதுனால இந்த 3D கான்செப்டை அவங்க கைவிட்டாங்களாம். ஆனா இந்த ஒரு படத்தை அவங்க எடிட் பண்ணும்போது 3D டெக்னாலஜி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ நல்லாவே இருந்ததால இதை திருப்பி 3D ஃபிலிமா ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு இந்த படத்தோட டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் சொல்லியிருப்பாரு. கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு எடுத்த சூப்பரான ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர்னா கிறிஸ்டோபர் நோலன் மோஸ்ட் ஆஃப் த டைம் CGI அண்ட் VFX யூஸ் பண்றதை தவிர்த்துறாராம். ஒரிஜினல் நேச்சரா எடுக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இந்த இன்செப்ஷன் படத்துல ஒரு ஹால்வேல சுத்தி ஒரு அன்ஸ்டேபிள் கிராவிட்டியில சண்டை போற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த சீனை ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸும் இல்லாம லைவா எடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த சீனை கிட்டத்தட்ட 500 க்ரூ மெம்பர்ஸ் சேர்ந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல நடிச்ச ஆக்டரான ஜோசப் கொரோடன் லெவிட் இந்த ஹால்வே சீனை தான் இந்த ஃபிலிம் ஷூட்லயே ரொம்பவே ஃபன்னான அப்புறம் பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை தந்துன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஹால்வேல வர ஃபைட் சீனுக்காக அவர் 2 வாரத்துக்கு மேலே ஃபிசிக்கல் ட்ரைனிங் கூட எடுத்துக்கிட்டாராம். கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு சூப்பராக எடுத்த ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தில் வர ட்ரீமையும் ரியாலிட்டியும் செப்பரேட் பண்ணி காமிக்க இந்த படத்தோட டேரக்டர்னா கிறிஸ்டோபர் நோலன் நிறையவே ஹிடன் டீடைல்ஸ் வச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு இந்த படத்தில் யூசப் அப்படின்ற கேரக்டர் கனவு காண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த கனவுல நடக்கிற சீன்ஸில் வர எல்லா காரோட லைசன்ஸ் பிளேட்லையும் இந்த அல்டர்னேட் ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த அல்டர்னேட் ஸ்டேட்ன்ற வேர்டு ஆனது இந்த சீன் வந்து ஒரு அல்டர்னேட் பிளேஸில் நடக்குது, அதாவது இது ஒரு ட்ரீமில் நடக்குது, இது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஹிடன் டீடைல்ஸ் வச்சிருப்பாரு. கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு சூப்பராக எடுத்த ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தில் டோட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த டோட்டமானது கனவுக்கும் ரியாலிட்டிக்கும் மாறி மாறி போயிட்டு வர ஹீரோவும் அவங்க டீமும் எது கனவு எது ரியாலிட்டின்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக காமிக்கப்பட்டது. இந்த படத்தில் வர ஆர்த்தூர் கேரக்டர் ஒரு ரெட் பேர் ஆஃப் டைஸை தான் டோட்டமாக வச்சிருப்பாரு. அவரோட டோட்டமான அந்த பேர் ஆஃப் டைஸ்லேருந்து ஒரு டைஸை அந்த படத்தில் இருக்கிற அரியாட்னேன்ற கேரக்டர் கிட்ட காமிக்கும் போது அந்த டைஸில் இருக்கிற 5th நம்பர் கேமராவை பார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 5th நம்பர் ஆனது அந்த ஆர்த்தூர் கேரக்டரோட ட்ரீமில் அடிக்கடி வந்துட்டு போகும். உதாரணத்துக்கு அவர் கனவுல ஒரு ஹோட்டலில் காமிப்பாங்க. அந்த ஹோட்டலானது 5 ஃப்ளோர்களை உடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலோட சைன் ஃப்ரேம்ஸில் கூட அடிக்கடி இந்த 5th நம்பரை பார்க்கலாம். கனவுல கனவு, கனவுக்கு மேலே ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு எடுத்த சூப்பரான படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தில் கனவுகள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுற அரியாட்னேன்ற கேரக்டரில் நடித்த எலியட் பேஜ் ஏற்கனவே இந்த இன்செப்ஷன் படத்துக்கு முன்னாடியே இந்த படத்தோட டேரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் ஒரு ஃபேனாக மீட் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த கனவுகள் எல்லாத்தையும் தாறுமாறாக இந்த படத்தில் டிசைன் பண்ண எலியட் பேஜ் இந்த படத்துக்கு முன்னாடியே டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலனை மீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி மீட் பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் ரொம்பவே டவுன் டு எர்த் பர்சனும் கொஞ்சம் கூட ஈகோவே அவர்கிட்ட இல்லைனும் அவர் கூட ரொம்பவே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. கனவுல கனவு, கனவுக்கு மேலே ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவு சும்மா கனவு வச்சு சூப்பராக எடுத்த ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு சீனில் நம்ம ஹீரோவான காபும் கனவுகளை டிசைன் பண்ணுற அரியாட்னேவும் ஒரு ஷாப் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாமே வெடிச்சு சிதற ஆரம்பிக்கும். இந்த வெடிக்க வைக்கிற சீனை எந்த ஒரு VFXும் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த கடையெல்லாம் வெடிச்சு சிதற சீனை ஏர் கெனான்ஸ்களை வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்களா. ஏர் கெனான்ஸில் இருந்து வர்ற காத்தோட ஃபோர்ஸை வச்சு பொருட்களை அந்த இடத்துல வெடிக்க வச்சு அதை 1500 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுத்திருப்பாங்க. கனவுல கனவு, கனவுக்கு மேலே ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு எடுத்த சூப்பரான ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் இந்த இன்செப்ஷன் படத்தோட கதையை அவரோட 16 வயசுல எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த இன்செப்ஷன் படத்தோட கதையை அவர் முழுசாக எழுதி முடிக்கிறது கிட்டத்தட்ட 10 வருஷம் எடுத்துக்கிட்டாராம். அவர் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது இந்த படத்தை ஒரு ஹீஸ்ட் ஃபிலிமா, அதாவது ஒரு பேங்க் கொள்ளையடிப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு ஜானர் உள்ள படமாக எடுக்கணும்னு தான் இருந்தாராம். பட் அந்த மாதிரி எடுத்து ஆடியன்ஸோட எமோஷனலாக கனெக்ட் ஆகாதுன்னு இந்த ஒரு படத்தை சைஃபை ஜானர் உள்ள படமாக எடுத்தாராம். கனவுல கனவு, கனவுக்கு மேலே ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு எடுத்து சூப்பரான ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தில் அடிக்கடி நம்ம ஹீரோவான காபோட பசங்க வந்துட்டு போகிற மாதிரி வரும். அந்த 2 பசங்களோட பேர் என்னதுன்னா பையன் பேர் ஜேம்ஸ், பொண்ணு பேர் ஃபிலிஃபியா. இதில் பையன் கேரக்டர் நடித்தது இந்த படத்தோட டேரக்டரான கிறிஸ்டோபர் நோலனோட உண்மையான பையன் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம ஹீரோ காபோட பையனா ஜேம்ஸ் கேரக்டரில் டேரக்டர் நோலனோட பையனான மேக்னஸ் தான் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோவான காபும் அவங்க டீமும் இன்செப்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைட்டில் போவாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக வர்றவங்க கூட நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட கசினான மிரண்டா தான் நடிச்சிருப்பாங்க.
கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு சூப்பரா எடுத்த ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோவான காப் கேரக்டர்ல நடிச்ச லியோனார்டோ டிகாப்ரியோ அவரோட நடிப்பு திறமையை சூப்பராவே காமிச்சிருப்பாரு. கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஆனா இவரோட இந்த காப் கேரக்டருக்கு டைரக்டர் நோலன் வேற ஆக்டர்ஸை சாய்ஸா வச்சிருந்தாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த இன்செப்ஷன் படத்தோட ஹீரோவான காப் கேரக்டருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸான பிராட் பிட் அப்புறம் வில் ஸ்மித்தை தான் சாய்ஸா வச்சிருந்ததாகவும் பட் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாதனால இந்த வாய்ப்பு லியோனார்டோ டிகாப்ரியோக்கு போயிடுச்சு. கனவுல கனவு, கனவுக்கு மேல ஒரு கனவு, கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு சும்மா கனவு வச்சு சூப்பரா எடுத்த ஒரு படம்னா அது இன்செப்ஷன் சொல்லலாம். இந்த படத்தை எடுக்கிறதுக்காக இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ மொத்தமா 6 நாடுகளுக்கு போயிருப்பாங்க. எந்தெந்த நாடுகள்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்காவில் உள்ள மொரோக்கோ, கனடா, பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், அப்புறம் ஜப்பான்.